بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் பேரொருளால் புனிதம் மிகுந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தவர்களாகவும் மேலும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களாலும் காட்டித்தந்த வழியின் அடிப்படையிலே இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்திலே இங்கு ஒன்று கூட்டினானோ, அதேபோல் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் சொர்க்கத்திலே ஒன்று கூடச் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். உலகில் வாழுகிற மனிதர்கள் பல்வேறு விதமான தேடல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்தை நோக்கி, புகழை நோக்கி, கல்வி, வேலைவாய்ப்பு, தன் வாழ்க்கைக்கு தேவை துணை, தன் லட்சியங்களுக்கு தேவைப்படுகிற பாதை என்று சொல்லி ஒவ்வொருவருடைய தேவைக்கு ஏற்ப அவருடைய தேடல்கள் மாறுபடுகிறது. இதில் பெரும்பான்மையான மனிதர்கள் எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பெரும் பதவிகள் கல்விகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு நிம்மதி வேண்டும் என்று சொல்லி நிம்மதியை தேடக்கூடிய மனிதர்களை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். அவர்கள் சந்திக்கிற துன்பத்தின் ஊடாக, கவலையின் ஊடாக அவருடைய உள்ளத்தில் கவலை ஏற்பட்டு அது மன அழுத்தத்தின்பால் ஒரு மனிதர்களை தள்ளுகிறது என்பதை பார்க்கிற மனிதர்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட உலகிலே 74% மக்கள் இந்த மன அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு கவலைகள், சோதனைகள், துன்பங்கள், இழப்புகளை சந்திக்கிற மனிதர்கள் அந்த கவலை மன அழுத்தமாக மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட உலகில் வாழுகிற 74% மக்கள் இந்த மன அழுத்தம் என்கிற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு மனிதருக்கு ஏற்படுகிற 90% நோய்க்கான பின்னணி காரணமாக இந்த மன அழுத்தம் தான் இருக்கிறது, கவலை தான் இருக்கிறது. கவலையினால்தான் மனிதர்களுக்கு 90% நோய்கள் இந்த உலகத்தில் ஏற்படுவதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது என்கிற ஒரு புள்ளி விவரத்தையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த இழப்புகளின் காரணமாக மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தற்கொலையை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களையும் நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். அப்படி தற்கொலையில் ஈடுபடுகிற மனிதர்களில் 80% மக்களின் காரணம், பின்னணி இந்த மன அழுத்தமாகத்தான் இருக்கிறது. நிம்மதி இல்லாததின் காரணமாக மனிதர்கள் தற்கொலைக்கு செல்லுகிறார்கள் என்கிற புள்ளி விவரத்தையும் நாம் பார்க்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவில் ஒரு பிரபலியமான ஒரு மருத்துவர், டேவிட் என்கிற ஒரு மருத்துவர், இன்றைக்கும் போய் நம்ம கூகுளில் போய் பார்த்தோம்னு சொன்னால் அவர் குறித்த செய்திகள் பகிரப்பட்டு இருக்கும். அவர் என்ன செய்யறாரா, ஒரு ரிசர்ச்சில் ஈடுபடுறார். என்ன ரிசர்ச்னா, அவர் ஒரு மனவியல் மருத்துவராக இருக்கிறார். தன்னிடத்தில் இப்படி மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு வருகிற அந்த நோயாளிகளிடத்திலே ஒரு ஆய்வை மேற்கொள்ளுகிறார். யாரெல்லாம் அந்த மன அழுத்த நோயிலிருந்து விரைவாக குணமடைகிறார்கள், யாருக்கெல்லாம் குறைவான அளவிலே மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சில் ஈடுபடுறாரு. அதை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 159 பேஷண்ட் இடத்துல அந்த ரிசர்ச்சை மேற்கொண்டு அவருடைய ரிசல்ட் இந்த உலகத்துக்கு அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அந்த ஆய்வில் சில மனிதர்கள் விரைவாக குணமடையக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மனிதரிடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு குணம் ஒற்றுமையாக பார்க்க முடிந்தது. என்னன்னு சொன்னா, அவர்கள் அத்துணை பேரும் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் கடவுள் நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த மன அழுத்த நோயிலிருந்து விரைவாக குணமடைகிறார்கள் என்கிற செய்தியைத்தான் அவர் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். இன்றைக்கு இதனால தான் ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாற்று பேர்வழிகள் தோன்றி, உங்களுக்கு நாங்கள் கவலையிலிருந்து உங்களை நாங்கள் குணப்படுத்துகிறோம், எங்கள்கிட்ட வாங்க, தியான முறைகளை நாங்கள் சொல்லித்தரோம்,
எங்கள்கிட்ட ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டிங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் நாங்கள் போக வச்சுருவோம் என்று சொல்லி ஏமாற்று பேர்வழிகள் தோன்றியிருக்கக்கூடிய காலத்தை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ உண்மையிலே ஆன்மீகத்தின் ஊடாக மன நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். மருத்துவ விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்து சொன்ன இந்த செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான். 13வது அத்தியாயம் 28வது வசனத்தில், அலா அறிந்து கொள்ளுங்கள் பி திக்ருல்லாஹி தத்மையின்னுல் குலூப், அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுவதின் வாயிலாக உங்களுடைய உள்ளத்தில் அது நிம்மதியை ஏற்படுத்துகிறது என்கிற செய்தியை இறைவன் திருமறையில சொல்லுகிறான். அப்போ உண்மையாகவே உண்மையான இறைவனை உண்மையான வழியில் நாம் இறை நினைவு கொண்டால், இறை நம்பிக்கை கொண்டிருந்தால், அது முஸ்லிம்களுடைய உள்ளத்தில், மனிதருடைய உள்ளத்தில் அது நிம்மதியை ஏற்படுத்தும் என்கிற செய்தியைத்தான் இறைவன் திருமறையிலே சொல்லுகிறான். அப்ப நினைவு கூறுவது என்று சொன்னால் எப்படி? நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறத்தானே செய்கிறோம், தொழுகத்தானே செய்கிறோம், அல்லாஹ்வை திக்ர் செய்யதானே செய்கிறோம், புகழத்தானே செய்கிறோம். அப்ப எங்களுடைய உள்ளத்தில் அது நிம்மதியை ஏற்படுத்தி விடுமா? பொதுவாக மனிதர்கள் சந்திக்கிற கவலைகள், சோதனைகள், இதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கவலைக்கு உள்ளாக்கி அந்த மனிதனை நிம்மதியை இழக்க செய்கிறது இல்லையா? அப்ப இந்த கவலை கொள்ளுகிற போது, சோதனைகளை எதிர்கொள்ளுகிற போது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிற அறிவுரை என்னவென்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை நினையுங்கள் பி திக்ருல்லாஹி தத்மையின்னுல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் வாயிலாக உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடைகின்றன. எப்படி நினைவு கூறணும் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் சில அடிப்படை நம்பிக்கைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு முஸ்லிம் தான் சந்திக்கிற சோதனையின் போது, துன்பத்தின் போது, இழப்பின் போது சில அடிப்படையான நம்பிக்கைகளை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்து அதன் ஊடாக இறைவனை நாம் நினைவு கூறுகிற போது அது முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே நிம்மதியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன அடிப்படை என்றால், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். 57வது அத்தியாயம் 22வது வசனத்தில், இந்த பூமியில உங்கள் மீது ஏற்பட்டிருக்கிற எந்த துன்பமாக இருந்தாலும், உங்களுக்கு நிகழ இருக்கிற எந்த இழப்பாக இருந்தாலும், உங்களை படைப்பதற்கு முன்பாகவே அதை நாம் எழுதிவிட்டோம். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பிரச்சனைகளை சந்திக்க இருக்கிறீங்களோ, என்ன இழப்புகளை நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்களோ, அதையெல்லாம் உங்களை படைப்பதற்கு முன்பாகவே நாம் தீர்மானித்து விட்டோம் அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஏன் இந்த விதியை ஏற்படுத்தணும் தெரியுமா? ஏன் இப்படி ஒரு செட்டப்பை நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் தெரியுமா? ஏனென்றால் இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற இழப்பிற்காக நீங்கள் கவலை கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்தில் நீங்க சந்திக்கக்கூடிய இழப்பிற்காக, துன்பத்திற்காக, கவலைக்காக, அதை நினைச்சு நீங்க ரொம்ப வருந்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாம் விதியை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ ஒரு முஸ்லீம் என்ன நினைக்கணும்னு சொன்னா, என் வாழ்க்கையில ஒரு சோதனை வருது, ஒரு துன்பம் வருது, ஒரு இழப்பு வருதுன்னா இது என்னுடைய அல்லாஹ் எனக்கு எழுதி வைத்து விட்டான், அதை மாற்றம் செய்ய முடியாது, என்னுடைய ஃபால்ட் இல்லை அது. இந்த உலகத்தில் நான் ஒரு காரியத்தை ஆசைப்படுறேன், அது எனக்கு கிடைக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு அதற்காக பல்வேறு முயற்சிகளை நான் எடுக்கிறேன், ஆனாலும் எனக்கு கிடைக்கல. அப்போ நான் என்ன செய்கிறேன்? கவலை கொள்கிறேன், எனக்கு கிடைக்கலையே, அதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ உழைத்தேன், எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி தான் ஒரு மனிதன் மனவேதனைக்கு உள்ளாகுகிறான். அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்னா, உங்கள் ஃபால்ட் இல்லை அது, நீங்கள் முயற்சி செஞ்சீங்களா, அதுதான் உங்களுடைய வேலை. அந்த ரிசல்ட்டை தர்றது என் கையில் இருக்குது, நான் தான் அந்த ரிசல்ட்டை எழுதுகிறேன். உங்களுக்கான இழப்போ, துன்பமோ, சோதனையோ, வெற்றியோ, புகழோ எதுவாக இருந்தாலும் என் புறத்தில் நான் பதிவு செய்த ஏடுகளிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதைத்தான் நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். அப்படிங்கிற இந்த நம்பிக்கையை, விதியை நாம் நம்புவதின் ஊடாக அல்லாஹ் நமக்கு மன நிம்மதியை ஏற்படுத்துகிறான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சொல்லுவார்கள், இறைவா, நீ கொடுப்பதை தடுப்பவன் எவனும் இல்லை, நீ தடுத்திருப்பதை கொடுப்பவன் யாரும் இல்லை. அல்லாஹ் ஒன்று எனக்கு தரணும்னு நினைச்சிட்டா அது ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து எதிர்த்தாலும் அல்லாஹ் எனக்கு தந்துடுவான், யாராலும் தடுக்கவே முடியாது. அல்லாஹ் எனக்கு ஒன்று தடுக்கணும் நாடிட்டா ஒட்டுமொத்த உலகமும் என் பின்னால் என்று உதவி செஞ்சாலும் என்னால் அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்ப அல்லாஹ் எது நாடி இருக்கிறானோ அதுதான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை நமக்கு என்ன தரும்? இந்த உலகத்தில் எந்த சோதனை சந்திச்சாலும் என் ரப்பு எனக்கு எழுதி வச்சிருக்கிறான், ஏன் ஃபால்ட் இல்லையா அது? ஒரு மாணவன் ஒரு எக்ஸாம் எழுதுறாரு. இன்னைக்கு மாணவர்கள் கவலைக்குள்ளாகி பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா தற்கொலையை நோக்கி செல்றாங்க, பார்க்கிறோமா இல்லையா? எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணாரு, நல்லா தான் நான் எழுதினேன், ஆனால் நான் ஃபெயில் ஆகிட்டேன். இதனால் இன்றைக்கு மாணவர்கள் தற்கொலைக்கு செல்லுகிறார்கள். ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய மனிதர், ஒரு மாணவன் எப்படி சிந்திக்கணும்? நான் பரீட்சைக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன்,
நல்லா தான் படித்தேன், நல்லா தான் எழுதினேன், ஆனால் ரிசல்ட் ஃபெயில்னு வருது. ஏன் அல்லாஹ் நாடலை? நான் இங்கே பரீட்சை எழுதுவதற்கு முன்பாகவே என் பரீட்சைக்கு என்ன ரிசல்ட் வருங்கிறத அல்லாஹ் முன்னாடியே தீர்மானிச்சுட்டான், அவன் எழுதி வச்சுட்டான். அப்போ என்ன, நான் கவலை கொள்வதற்கு என்ன இருக்கு? இப்படியான சிந்தனைகள் தான் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில், மனிதருடைய உள்ளத்தில் நிம்மதியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இரண்டாவது ஒரு அடிப்படை செய்தி என்னன்னா, ஒரு சோதனையின் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனூடாக ஒரு நன்மையை வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயம் 216வது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் உங்களுக்கு ஒன்று நன்மையாக இருக்கும், ஆனால் நீங்க அதை வெறுப்பீங்க. ஒன்று உங்களுக்கு தீமையாக இருக்கும், அதைத்தான் நீங்கள் விரும்புவீர்கள், நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ் அறிவான் என்கிற செய்தியை இறைவன் திருமறையிலே பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம சோதனைகளை, கவலை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை எல்லாம் நம்ம வெறுப்போம். ஆனால் அதற்கு பின்னாடி தான் ஒரு சந்தோஷத்தை, ஒரு இன்பத்தை இறைவன் மறைத்து வைத்திருப்பான், நமக்கு தெரியாது. இந்த உலகத்தில் இலகுவான விஷயங்களை, நல்ல சந்தோஷத்தை நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அது பின்னால் ஒரு கவலையை, ஒரு துக்கத்தை இறைவன் வைத்திருப்பான், அது நமக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும். அப்போ என்ன செய்யணும்னா, சோதனையின் போது நாம் பொறுமை காத்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனை வருது, நான் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் ஒரு நலவை வச்சிருக்கிறான், ஒரு நன்மை எனக்கு தர இருக்கிறான். நான் ஒரு வேலையை தேடி ஒரு இன்டர்வியூக்காக கிளம்புறேன், திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட். நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு வேலை போயிருச்சே, இந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காட்டினா நான் போய் சேர்ந்து வேலையில் சேர்ந்துருப்பேனே. ஆனால் ஒரு முஸ்லீம் என்ன நினைக்கணும்னா, அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் என்ன கற்றுத்தராங்கன்னா, ஒரு பாசிட்டிவிட்டியை கற்றுத்தராங்க. உங்களுக்கு ஒன்று கிடைக்கலன்னு சொன்னால் அதை விட சிறந்ததை உங்களுடைய இறைவன் உங்களுக்கு தர இருக்கிறான், அதனால தான் உங்களுக்கு தடுத்து இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் நினைவு கூற வேண்டும். நீங்கள் பொறுமை காத்தால் உங்களுக்கு நற்செய்தி இருக்கிறது என்பதை இறைவன் திருமறையிலே சொல்லுகிறான். 2வது அத்தியாயம் 155, 56வது வசனத்தில் இறைவன் தொடர்ச்சியாக சொல்லுகிறான், நபுலுவன்னக்கும் பிஷையும் மினல் கௌஃப், உங்களை நாம் அச்சத்தை கொடுத்து சோதிப்போம், வல் ஜூ, பசியை ஏற்படுத்தி சோதிப்போம், வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், பொருளாதாரத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தி சோதிப்போம், வ பஷ்ஷிரி சாபிரீன். அல்லாஹ் இப்படியெல்லாம் சோதிப்பான், பயத்தை கொடுத்து, அச்சத்தை கொடுத்து, பசியை ஏற்படுத்தி, பொருளாதாரத்தை, உயிர் சேதங்களை எல்லாம் ஏற்படுத்தி சோதிப்பான். அப்போது யார் பஷரி சாபிரின் பொறுமையாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி கூறுங்கள், அல்லாஹ் சொல்றான். அல்லதீனஹும் இதா அஸாபத்துஹும் முஸிபா, துன்பம் வருகிற போது காலு, அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் திரும்ப செல்ல இருக்கிறோம். அப்போ ஒரு முஸ்லிம் ஒரு சோதனையின் போது, ஒரு இழப்பின் போது பொறுமை காத்து, நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் திரும்ப செல்ல இருக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு இதை விட சிறந்த ஒன்றை தருவான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, அப்படிங்கிற அந்த இறை இணைவு முஸ்லிமுடைய உள்ளத்தில் நிம்மதியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க, முஸ்லீம்ல 1675வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் சந்திக்கிற சோதனையாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், ஒரு இழப்பாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தந்தாங்க. என்ன பிரார்த்தனைன்னு சொன்னா, ஒரு துன்பம் நிகழ்கிற போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம மக்ஸூர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி ஹைரும் மின்ஹா அப்படிங்கிற இந்த பிரார்த்தனையை செஞ்சா நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள், அல்லாஹ்விடத்திலே திரும்ப செல்ல இருக்கிறோம், யா அல்லாஹ் இந்த துன்பத்திற்காக எங்களுக்கு நீ கூலி வழங்குவாயாக, அல்லாஹ் இதைவிட சிறந்தது எங்களுக்கு தா அல்லாஹ் என்று சொல்லி, ஒரு சோதனையின் போது, ஒரு துன்பத்தின் போது யார் இந்த பிரார்த்தனையை மேற்கொள்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு சிறந்ததை கொடுப்பான் சொல்லிட்டு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேலும் சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு துன்பகரமான நிகழ்வை சந்தித்தேன். என்னுடைய முதல் கணவர் இறந்து விட்டார், அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து விட்டாங்க. அது எனக்கு மிகவும் வேதனையை ஏற்படுத்தியது. நான் நினைச்சேன், அவரை விட ஒரு சிறந்த மனிதரை நான் பார்க்க முடியாது, அப்படி ஒரு சிறந்த கணவராக எனக்கு இருந்தார், அவருடைய இழப்பு எனக்கு பேர் இழப்பாக இருந்தது சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்த இந்த பிரார்த்தனை எனக்கு நினைவுக்கு வந்தது. உடனே அல்லாஹ்ட்ட நான் பிரார்த்தனை செஞ்சேன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம மக்ஸூர்னி ஃபி முஸீபத்தி வ அக்லிஃப் லி ஹைரும் மின்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனையை நான் மேற்கொண்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரையே எனக்கு கணவனாக தந்தான். இந்த உலகத்திற்கே அருட்கொடையாக இறக்கி அருளப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எனக்கு கணவனாக கிடைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதை பார்க்கிறோம். அப்ப சோதனையின் போது, இழப்பின் போது
நாம் பொறுமை காத்து அல்லாஹ் எனக்கு இதை விட சிறந்ததை தருவான் அப்படிங்கிற சிந்தனையோடு நான் என்னுடைய இறைவனை நினைவு கூர்ந்தால் திக்ருல்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அப்படிப்பட்ட அந்த இறை நினைவு உங்களுடைய உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்தும் என்கிறான் இறைவன். அதே போன்று மூன்றாவது ஒரு அடிப்படை நம்பிக்கைன்னு சொன்னா, சோதனையின் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில எனக்கு அதற்கு கூலி வச்சிருக்கிறான். இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற எந்த சோதனையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியலிடுறாங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸை பார்க்கிறோம். ஒரு முஸ்லிம் சந்திக்கிற துன்பமாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், துக்கமாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், தொல்லையாக இருந்தாலும், மனவேதனையாக இருந்தாலும், இது எதுவாக இருந்தாலும் அதற்கு ஈடாக ஒரு மரம் தன் இலைகளை உதிர்த்து விடுவதை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை உதிர்க்காமல் விடுவதில்லை. இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சோதனைக்கும் பகரமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய கால்களில் ஒரு முள்ளு குத்துனா ஒரு வேதனை நீங்க சந்திப்பீங்கல்ல, அதை நீங்கள் இந்த உலகத்தில் சந்தித்தாலும் அதற்கு ஈடாக மறுமையில் உங்களுடைய இறைவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க இருக்கிறான். நிரந்தரமான வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் பாவத்தை மன்னிக்கிறான்னு சொன்னா, அற்பமான இந்த உலக வாழ்க்கையில் சொற்ப நாட்கள் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகளையும் நான் எதிர்கொள்ள தயாராவனா இல்லையா? அல்லாஹ் மறுமையில என் பாவத்தையே மன்னிக்கிறான். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம், தெரிந்து எவ்வளவு செய்கிறோம், தெரியாம எவ்வளவு செய்கிறோம். தெரிந்த செய்த பாவங்களுக்கு அல்லாட்ட தௌபா செய்கிறோம், அல்லது புலம்பி அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறோம், அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுறா அல்லான்னு கெஞ்சுறோம், கதறோம். தெரியாமல் செய்த பாவங்கள் எத்தனை லிஸ்ட் போட முடியுமா? நான் பாட்டுக்கு போற போக்கில் ஒரு பொய் சொல்லிட்டு போயிடுறேன். நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது நண்பரோட பேசும்போது ஒன்றுத்த குறித்து புறம் பேசி விடுறேன். திடீர்னு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வருது, நான் பாட்டுக்கு அதை செக் பண்ணாம நான் பாட்டு ஃபார்வர்ட் பண்ணி அவதூறை பரப்பி விட்டுறேன். இப்படி எத்தனை தவறுகளை, எத்தனை பாவங்களை இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் ஈடுபடுகிறார்களா இல்லையா? இதையெல்லாம் சொல்லி நம்ம அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு சோதனை நான் தரேன், அதற்கு பகரமாக நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்காமலேயே உங்களுடைய பாவங்களை இறைவன் நாளை மறுமையில் மன்னிக்க இருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வருகிற துன்பங்களை, சோதனைகளை, கவலைகளை, துக்கங்களை, இழப்புகளை நான் சந்திக்க தயார். அப்படித்தானே ஒரு முஸ்லிம் நினைக்கணும். இந்த கவலையின் ஊடாக அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கிறான், நான் கவலையை சந்திச்சுட்டு போறேன். இப்படித்தான் நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனையை நம்மளால் தடுத்துலாம் நிறுத்தலாம் முடியாது. நீங்கள் பிறக்கிற போது உங்களுடைய பிரச்சனையும் உங்களோடு சேர்ந்தே பிறந்துவிடும். அல்லாஹ் உங்களை படைப்பதற்கு முன்னாலே உங்களுடைய துன்பங்கள், சோதனைகளை எழுதி வச்சுட்டான். அப்போ அந்த சோதனையை எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம்? இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானம் அதுதான் கற்றுத்தருது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் தான் கற்றுத்தராங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க எப்படி முகாமைப்படுத்துறது, மேலாண்மை எப்படி படுத்துறது, இப்படியான எக்ஸசைஸ் செய்யுங்க, கொஞ்சம் ரிலீஃபா இருங்க, அப்படி என்ஜாய்மெண்டா இருங்க, போட்டு கொஞ்சம் நல்லா தூங்குங்க, அப்படிதானே வழிமுறைகளை கற்றுத்தருது. அது மாதிரி தான் மார்க்கம் சொல்லுகிறது. நீங்கள் கவலை கொள்ளுகிற போது கவலையை நினைச்சு ரொம்ப வருந்தாதீங்க. அந்த கவலைக்கு பகரமாக நாளை மறுமையில் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க இருக்கிறான்ல, அதை நினைச்சு பாருங்க. திக்ருல்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அப்படி நீங்கள் இறைவனை நினைவு கூற போது அது உங்களுடைய உள்ளத்தில் நிம்மதியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்றதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா, இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னை போட்டு வாட்டி வதைக்கிறானே, சோதனைகளால் துளைத்து எடுக்கிறானே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அல்லாஹ் சோதிக்கிறான், சோதனையை கொண்டே இந்த உலகத்தில் என்னை விதைக்கிறான், நாளை மறுமையில் பூத்து குலுங்குகிற சொர்க்க சோலைகளில் என்னை அறுவடை செய்ய காத்திருக்கிறான். அப்படித்தான் ஒரு முஸ்லீம் நினைக்கணும். எல்லாத்திலையும் பாசிட்டிவிட்டிவா தான் மார்க்கம் நமக்கு சொல்லுது. ஏன் மரணத்தை கூட அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். மரணத்தை நீங்கள் நிச்சயமாக சுவைத்தே தீர்வீர்கள், அதை நீங்க சுவைப்பே தீர்வீங்க. அந்த மரணத்தை நீங்கள் சந்தித்தால்தான் என்னிடத்தில் நற்கூலி சொர்க்கங்களை நோக்கி உங்களால் விரைய முடியும். மரணம் அப்படிங்கிறதே அல்லாஹ் எப்படி பாசிட்டிவா சொல்றான். என்ற சொர்க்க சோலைகள் இருக்கிறது, இன்பகரமான இன்பங்கள் நிறைந்த சொர்க்க சோலைகளை நான் தயார் செய்திருக்கிறேன், அதை நீங்க சந்திக்கணும்னு சொன்னா இந்த மரணத்தை சந்தித்து தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான சொல்றேன். இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் இழக்கிறோம், பொருளாதாரத்தை இழந்து, பதவியை இழந்து, எதையோ இழக்கிறோம். கடைசியா ஒரு மனிதன் எதை இழக்க போறான்? உயிர் தானே. அவனுடைய அதிகபட்சமாக அவனிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு பொருள் என்னன்னா உயிர். அதை கூட நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். மரணத்திற்கு பின்னால் மறுமையில் இறைவன் உங்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான், உங்களுடைய உயிரும் மீண்டும் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல நீங்கள் எதை நினைத்தும் கவலை உள்ள கவலைத்தான் வரதான் செய்யும், சோதனைகள் வரத்தான் செய்யும். அதை எப்படி நம்ம எதிர்கொள்றது? அல்லாஹ்வின் நினைவே கூர்ந்து, இது என்னுடைய அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் நடக்குது, அல்லாஹ் இதற்கு ஒரு கூலி வச்சிருக்கிறான், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்க இருக்கிறான். அப்படின்னா என்ன? நான் இந்த உலகத்தில் வாழுகிற போது அந்த சோதனையும் துன்பத்தையும் சந்திச்சுட்டு போறேனே,
இப்படித்தான் ஒரு முஸ்லிம் முடிவெடுக்க வேண்டும். இப்படியான சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைக்கிற போது அது நிச்சயமாக ஒரு முஸ்லிம்களிடத்தில் மன நிம்மதியை ஏற்படுத்தும். இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அதை இரண்டாவது உரையில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் 4வது அத்தியாயம் 153வது வசனத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறான். என்ன சொல்றானா, நபியே, உங்களிடத்துல வேதக்காரர்கள் கேட்கிறார்கள், வானத்திலிருந்து ஒரு வேதத்தை எங்களுக்கு நேரடியாக இறக்கி காட்டுங்க, அப்போது நான் உங்களை நம்புகிறேன். வானத்திலிருந்து ஒரு வேதத்தை நேரடியாக நீங்கள் இறக்கி காண்பித்தால் உங்களை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம், உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கேட்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இதை விட பெரியதாக கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? உங்கள்ட்ட ஏதாச்சும் வேதத்தை கேட்டாங்க, என்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ்வே நேரடியாக கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ் இந்த அறிவுரையும் கூடாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, உங்களிடத்தில் வரக்கூடிய பிரச்சனையை விட வெளியே அதை விட மிக பெரும் பிரச்சனை எல்லாம் மனிதர்கள் சந்தித்திருக்கிறார்கள். உங்கள்கிட்ட வேதத்தை தானே இறக்கி கேட்டாங்க, மூசா நபி இடத்துல அல்லாஹ்வே இறக்கி காட்டுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு முன்னணியில் மக்கள் வெளியே சந்தித்துக் கொண்டிருக்கிற பெரிய பிரச்சனைகளை நீங்கள் முன்வைத்து பார்க்கிற போது உங்களுடைய பிரச்சனைகள் பிரச்சனையாகவே தெரியாது. அப்படிதான் மனிதனுடைய சைக்காலஜியும் அதுதானே. நம்ம போகிற திடீர்னு நம்ம கையில் அடிபட்டுருச்சு, துடிச்சு போயிடுறோம், கையில் அடிபட்டுச்சு, ரத்தம் ஊற்றுது, என்ன செய்யறது, மருத்துவட்ட போகிறதா கட்டு போடுறதா அப்படின்னு யோசிப்போம். அதே ஆக்சிடென்ட் வெளியே நடக்குது, என் கையில் அதே மாதிரி அடிபட்டுருக்கு, என் எதிர்புறத்தில் வந்தவர் கையை இழந்து கிடக்கிறார். அப்போ நம்மளுடைய சிந்தனை என்ன சொல்லும்? பக்கத்தில் உள்ள சொல்ல கையில் அடிபட்டுருச்சு பாருங்க பாய் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? இதை விடுங்க, அங்கே அவர் கை போயிடுச்சு அதை பாருங்க, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை, ஒரு பெரிய காயம் தொடச்சு விட்டா போயிடும். நமக்கு மட்டும் காயம் ஏற்பட்டிருந்தால் நம்ம அதை பெரிய பிரச்சனையாக பார்க்கிறோம். நம்ம அருகில் உள்ளவருக்கு பெரிய அதை விட பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிற போது நமக்கு நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுது? இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அவரை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அறிவுரையை தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அமல்படுத்தினாங்கன்னு சொன்னா ஒரு செய்தியை பார்க்கிறோம். புகாரிலே 6100ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போர்க்களத்தில் கிடைத்த கனிமத்து பொருட்களை எல்லாம் பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. அவங்க இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை வளர வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வழங்குறாங்க பங்கிட்டு. இதே ஒரு அன்சாரி நபர் என்ன செய்கிறாருன்னா, வாங்கிக்கிட்டு இது அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடப்படாத பங்கீடாகும், இதில் நியாயம் இல்லை அப்படிங்கிற ரீதியில் ஒருத்தர் பேசிட்டு போகிறார். அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு முனாஃபிக் அப்படின்னு சொல்லி வரலாறுகளில் பதிவு செய்கிறாங்க. இதை கேட்ட அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரையா நீங்கள் இப்படி விமர்சிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மீதா இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இதை கேட்காம விட மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு அல்லாஹ்வுடைய தூதரை, இப்படி ஒரு நபர் உங்களை சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் வழங்கிய கனிமத்து பொருட்களுடைய அந்த பங்கீட்டில் நியாயம் இல்லை, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடப்படாத பங்கீடு என்று அவர் விமர்சிக்கிறார். உடனே அதை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் உடைய முகம் அப்படியே சிவந்து கோபத்திற்கு உள்ளாகிறது. சிறிது நேரத்தில் அப்படி இந்த கோபம் அப்படியே கவலையாக மாறுகிறது, உருவெடுக்கிறது. அதை பார்த்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, பேசாம இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம சொல்லாமல் இருந்திருக்கணுமோ, இதை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் இப்படி வாடி போச்சு, இப்படி கவலை அடைகிறாங்களே என்று சொல்லி அந்த நபித்தோழர் உள்ளத்தில் நினைக்கிறார், சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம மறைச்சிருந்திருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் கேள்விப்பட்டாங்களா, கோபம் அடைகிறாங்களா, கவலைப்படுறாங்களா? உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்னமா செய்கிறாங்க, அல்லாஹ்ட்ட கையேந்தி பிரார்த்திக்கிறாங்க, யா அல்லாஹ் நீ மூசா நபிக்கு அருள் செய்ய அல்லாஹ். வந்த விமர்சனம் அல்லாஹ்வுடைய தூதர் மீது, வந்த குற்றச்சாட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மீது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்யறாங்க, யாருக்காக பிரார்த்தனை செய்யறாங்க? யா அல்லாஹ் மூசா நபிக்கு நீ அருள் செய். பிரார்த்தனை செஞ்சுட்டு சொல்றாங்க, என்னை விட மூசா நபி கூடுதலான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அதை அமல்படுத்துறாங்க? தான் ஒரு பிரச்சனையை சந்திக்கிற போது என்னை விட பெரும் பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்கிற அந்த இறை நினைவு அல்லாஹ்வுடைய தூதருடைய கவலையை போக்குகிறது. இதை சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நார்மலா மாறுறாங்க. அப்ப இப்படித்தான் நம்ம என்ன எதிர்கொள்ளணும்? நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளை, சோதனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்க, உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். நம்மளாம் இன்னைக்கு என்ன சோதனை சந்திச்சிட்டோம்? நான் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிற போது முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், நபித்தோழருடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து நாம் உரசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் எவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஒரு பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஒரு சிறுவனை நமக்கு முன்னால் கொண்டு வந்து அழைத்து நிறுத்தி வைத்துவிட்டு அவன் முன்னணியில் நீங்கள் படுகிற சோதனைகளை பட்டியலிடுங்க பார்ப்போம். சொல்ல முடியுமா? வெட்கப்படுவோம். அப்படி சோதனையா துன்பத்தையா நம்ம இந்த உலகத்தில் சந்திச்சிட்டோம். அவன் சந்திக்காததையா? அந்த பச்சிலம் பாலகங்கள் சந்திக்காத சோதனைகளையும் இழப்புகளையும் நாம் இந்த உலகத்தில் சந்தித்து விட்டோம். தன் தந்தையை இழந்து, தாயை இழந்து, உறவுகளை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, வீடு வாசல்கள் அத்துணையும் இழந்து நிர்கதியாய் நிற்கிற அந்த சிறுவன் தன்னுடைய ஒருவேளை உணவிற்காக நீண்ட நெடிய வரிசையில் காத்து நிற்கிறானே, அவனை விடவா நாம் இந்த உலகத்தில் சோதனைகளையும் துன்பங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் அதைத்தான் உங்களுக்கு சொல்றான். உங்களை விட பெரும் பெரும் பிரச்சனைகளை இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அதை நினைத்து பாருங்கள். உங்களுக்கெல்லாம் நீங்க அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி சொல்லித்தான் ஆகும். ஏலா எனக்கு அந்த மாதிரி சோதனை நீ தரலையே, அந்த மாதிரி பெரும் பெரும் பிரச்சனைகளை எனக்கு தரலையே என்று சொல்லி நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்ப இப்படியான இறை நினைவுகள் தான். எனக்கு ஒரு சோதனை ஏற்படுதா, அல்லாஹ் என்னுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய விதி. அல்லாஹ் எனக்கு ஒரு துன்பத்தை தரானா, உன்னை தடுத்து நிறுத்துறானா அப்படின்னா அல்லாஹ் எனக்கு ஏதோ ஒரு நல்லதை வச்சிருக்கிறான், அதை விட சிறந்ததை தர இருக்கிறான். அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் ஒரு இழப்பை தந்துட்டானா, ஒரு நோயை தந்துட்டானா, அதற்கு பகரமாக என் ரப்பு என் பாவங்களை நாளைக்கு மன்னிக்க இருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை நான் சந்திக்கிறேன்னா அதை விட பெரும் பெரும் பிரச்சனைகளை மனிதர்கள் சந்திக்கிறார்கள். இப்படிங்கிற இந்த இறை நினைவுதான் நம்முடைய உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அறிந்து கொள்ளுங்கள் பி திக்ருல்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் வாயிலாக உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. அப்ப அல்லாஹ்வை இந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு சோதனையின் போதும் துன்பமான நிகழ்வின் போதும் இப்படி நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியை பெற்றுத்தரும். அப்படி நிம்மதியை அடைந்து வாழக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானாக என்று கேட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.